எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ஒரு பழைய கால ரெசிபி, ஒரு கறியோட ரெசிபி தான் செய்ய போகிறது. முப்புளி. பேரு போலேயே 3 டைப்பு புளி சேர்த்து செய்யற ஒரு கறியோட ரெசிபி தான். ரசத்தில் சேர்க்கிற சாதாரணமாக இருக்கிற புளி, தயிரோட புளி, அதே மாதிரி பச்சை மாங்காயோட புளி, இது 3ம் சேர்த்து செய்யற ஒரு வெஜிடபிள் கறி தான் இது. ஒரு கேரளா ஸ்பெஷல் பழைய கால ரெசிபி, வில்லேஜ் கறி தான் இது. சாதம் கூட சூப்பராக மேட்ச் ஆகிற இந்த ஒரு கறி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. முதல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இது ஊற வைக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கு. புளிப்புக்காக பச்சை மாங்காயோட புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதோட அளவு கம்மி பண்ணிடலாம். நான் இப்போ ஒன்று எடுத்து வச்சுருக்கு. நம்ம அதோட புளிப்பு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இந்த 3 டைப்பு புளி தான் இன்னைக்கு நம்ம கறியில் சேர்க்க போகிறது. இதுக்காக நம்ம எடுத்திருக்கிற காய்கறி வந்துட்டு 2 நேந்திரக்காய், பச்சை நேந்திரக்காய் சின்ன சைஸ் 2 எடுத்திருக்கு. வெள்ளரிக்காய், ஒரு சின்ன சைஸ் வெள்ளரிக்காயோட பாதியும் எடுத்திருக்கு. இந்த காய்கறிக்கு கரெக்டான ஒரு அளவு ஒன்றும் கிடையாது. இது ஒரு பழைய கால ரெசிபியாக இருக்கிறதுனால கரெக்டான அளவுக்கு நம்ம காய்கறி இதில் சேர்க்கறது இல்லை. நான் இப்போ எடுத்திருக்கிறதோட பாதி குவான்டிட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதோட ரொம்ப அதிகமாகக்கூடாது. அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கறியில் ஃபுல்லாக இந்த காய்கறியோட பீசஸ் தான் இருக்கும். இந்த கறி அந்த கிரேவி மாதிரி இருக்கிறது கம்மியாக தோணும். அதனால அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 காய் தான் வேணும்ட்டு இல்லை. உங்கள்கிட்ட சேனக்கிழங்கு இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருந்தால் அது சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போது இது 2ம் இல்லை, ஏதோ ஒன்று மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது ஒன்று மட்டும் சேர்த்து செஞ்சாலும் போதும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது பச்சை நேந்திரக்காய் சேர்த்து செய்யும் போதும் சேனக்கிழங்கு சேர்த்து செய்யும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை நேந்திரக்காய் தான் எடுக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணும்போது இதே மாதிரி கொஞ்சம் தோல் இதில் நிறுத்தி நல்லா கட் பண்ணி எடுத்தால் இன்னும் சத்து அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ 2மே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம மாங்காயும் சேர்த்து வேக வைக்கணும். ஆனால் இப்போ சேர்க்க வேண்டியதில்லை, மாங்காய் சீக்கிரம் வெந்து போயிடும். இது பாதி வெந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போது இதோட புளிப்பு ஒரு மீடியம் புளிப்பு தான் இருக்குது. இருந்தாலும் நான் பாதி தான் எடுத்துருக்கேன், இது போதும். மிச்ச புளிப்பு நமக்கு தயிரில் இருக்குது, அதே மாதிரி புளியிலும் இருக்குது. மாங்காய் கட் பண்ணி மாற்றி வச்சுருக்கு. இனி இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கான மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே பொன்னி அரிசியாக இருந்தால் சீக்கிரம் இதில் வறுத்தெடுக்க முடியும். அதனால் பொன்னி அரிசி இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் வெள்ளை கலராக இருக்கிற ஏதாவது ஒரு சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. மட்டை அரிசி, பச்சை அரிசி, இந்த 2 அரிசியும் எடுக்க வேண்டியதில்லை. மட்டை அரிசியாக இருந்தால் சீக்கிரம் பொரிச்செடுக்க முடியாது. அதே மாதிரி பச்சை அரிசியாக இருந்தால் வறுத்தா நல்லா இருக்காது, கறிக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால அது 2 மட்டும் மாற்றி மிச்சம் அவைலபிளாக இருக்கிற அரிசி, புழுங்கல் அரிசி, பார்பாயில்ட் ரைஸை நீங்கள் எடுத்துக்கலாம். 2-3 காரமாக இருக்கிற வரமிளகாயும் சேர்த்து நல்லா இதே மாதிரி கருகி போகாமல் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒன்றும் வறுக்க வேண்டியதில்லை. இதில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா மாறினா போதும். அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா சூடாகி கிடைக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மசாலைக்காக வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, இது மட்டும் போதும். இந்த தேங்காய் பாதி ஃப்ரை ஆகணும், ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது. அதே மாதிரி தேங்காய் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இது இப்போ கரெக்டாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச காய்கறி, பச்சைக்காய் அதே மாதிரி வெள்ளரிக்காய், இது 2ம் பாதி வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இனி இந்த மாங்காய் வேகிறதுக்குள்ளே மிச்சம் காய்கறி நல்லா வெந்து கிடச்சிடும். நம்ம வறுத்தெடுத்து வச்சது நல்லா ஆறி இருக்குது. அது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இப்போ அரைச்செடுக்க போகிறேன். அரைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றக்கூடாது. முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஊற்றி தான் இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்செடுக்க வேண்டியது. நீங்கள் அரைக்கும்போது தயிர் கம்மியாக இருக்குது, தேங்காய் நல்லா அரைச்செடுக்க முடியலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தேங்காய் இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
தயிரோட புளிப்பு அதிகமாக இருக்குது, அதனால தயிர் அதிகமாக ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கிற தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தயிர் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சிக்கோங்க. பச்சை தண்ணி தனியாக ஊற்றாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம காய்கறி நம்ம மாங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் வறுத்து தான் சேர்த்துருக்கு, அதே மாதிரி இதில் நம்ம அரிசி வறுத்து சேர்த்துருக்கு, உளுந்தம்பருப்பு வறுத்துருக்கு. இதனால இந்த கறி வந்து எப்போவுமே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற கறியாக இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ணி எடுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு 3வது புளி. முதல்ல நம்ம சேர்த்துருக்கிறது மாங்காயோட புளி, 2வது நம்ம அரைச்சி ஊற்றினது கூட ஊற்றி இருக்கிறது தயிரோட புளி, இப்போ லாஸ்ட்டாக வந்து புளியும் ஊற்றியிருக்கு, புளித்தண்ணி. இந்த 3 புளியும் ஊற்றி உப்பும் போட்டதுக்கப்புறம் எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த வெல்லம் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. பச்சை மிளகாய் நீங்கள் வேணால் காய்கறியெல்லாம் வேக வைக்கும்போது அது கூடயே வேக வச்சுக்கலாம். நான் இப்போ இதே மாதிரி லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கு. அப்போ வந்து இந்த பச்சையாக இருக்கிற பச்சை மிளகாய்க்கு இன்னும் தனி ஒரு டேஸ்ட் இருக்கும், அது உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கும். இல்லாயிருந்தால் நீங்கள் முதல்ல காய்கறி கூடயே வேக வச்சுக்கோங்க. இனி கறி நல்லா வேக விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா கொதிக்கிற டைமில் இது வந்து கட்டி ஆகிடும். அந்த மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி தண்ணி இதில் ஊற்றிடலாம். சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, சுடு தண்ணி ஊற்றி கறியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நம்ம மறுபடியும் உப்பு சேர்த்துருக்கு. கறி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டீ ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லம் இல்லை அந்த உப்பு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது போட்டுட்டு டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கறி வந்துட்டு நம்ம இதே மாதிரி கரெக்டாக செஞ்சு எடுத்துருக்கு அப்படின்னா 2 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்காமே கெடாமல் இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது பச்சை மிளகாய் முன்னாடியே சேர்த்து வேக விட்டுக்கோங்க. இதே மாதிரி லாஸ்ட்டு சேர்த்தா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சாதம் கூட தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. அதே மாதிரி உங்களுக்கு தோசை கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொதித்து வந்திருக்கு. டீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். நம்ம இது வில்லேஜ் கறியாக இருக்கிறதுனால எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் அந்த மாதிரி இருக்கிற கறிக்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம இதில் தேங்காய் வறுத்தும் சேர்த்துக்கு, அப்போ தேங்காய் எண்ணெய் தான் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வரமிளகாய் 2-3 காரமாக இருக்கிற வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை அதுவும் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம டீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கறிக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முப்புளின்னு சொல்கிற பழைய கால ரெசிபி ரெடியாக இருக்குது. இந்த ஒரு கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.